கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனம் 3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை நிதானித்து வாழ்கிறார்கள். ஆனால் மாம்சத்திற்குரியவர்களோ மாம்சத்தின் பிள்ளைகளாய் மாம்சத்தின் இச்சைகளின்படி வாழ்கிறார்கள். நாம் மாம்சத்திற்குரியவர்களாக வாழ்கின்றோமா, ஆவிக்குரியவர்களாய் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது. மாம்சத்துக்குரியவன் கர்த்தரை அறிந்திருக்கிறான். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறான். கர்த்தரே ஜீவனுள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தரை சார்ந்து வாழ மனமில்லாதவர்களாய், உலகத்தின் காரியங்கள் மேல் பிரியப்பட்டவர்களாய், மாம்சத்தின் எண்ணத்தின்படி தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அடக்க முடியாதவர்களாய், ஆவிக்குரியவைகளை சிந்திக்க முடியாதபடிக்கு, மேலானவைகளை நாடாதபடிக்கு, உலகத்தை சார்ந்து உலகத்தின் இச்சை ஆசைகளை சார்ந்து பொறாமை உள்ளவர்களாய், வாக்குவாதம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மிடம் காணப்படுகின்ற இப்படிப்பட்ட குணங்களை விட்டு விலகி ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தரை சார்ந்திருப்பவர்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நோக்கி கவலைப்படாமல் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தரால் கூடாதது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலிசாவை பிடிக்கும்படியாக சீரிய நாட்டு ராஜா தன் படையை அனுப்பினான். திரளான படை வந்தபோது எலிசாவின் வேலைக்காரன் அதை கண்டு பயந்து எலிசாவினிடத்தில் போய் சொன்னார். ஆனால் எலிசாவோ கர்த்தரை நம்பினபடியினால் இவர்களுடைய படையை காட்டிலும் நம்முடைய படை அதிகம் என்றார். எலிசா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையின் நிமித்தம் அவரால் விசுவாசத்தோடு பயமில்லாமல் வாழ முடிந்தது. ஆனால் அவர் வேலைக்காரரோ மாம்சத்திற்குரியவராய் காணப்பட்டதால் பயந்தான். 2 ராஜாக்கள் 6:17 அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய சூழ்நிலையிலும் நாம் மாம்சத்திற்குரியவர்களாய் செயல்படாதபடிக்கு ஆவிக்குரியவர்களாய், சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி தைரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆனால் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்போமானால் வீணான வாக்குவாதங்களுக்கும் பொறாமைகளுக்கும் உடன்பட்டு உலகத்தின் காரியங்களை நோக்கி உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தரை கண்ணோக்கி பார்க்காமல் உலக பிரகாரமாக வாழ்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நாம் தைரியமாய், விசுவாசம் உள்ளவர்களாய், பலமுள்ளவர்களாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் மாம்சத்துக்குரியவைகளை களைந்து போட்டு ஆவிக்குரியவைகளை தரித்து கொள்ள, ஆவிக்குரிய பிரகாரமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மேலானவைகளை நாடி உமக்கு பிரியமாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.